ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹைவேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா கார்ல போய்கிட்டு இருக்காரு ஒருத்தர். என்னன்னா அவர் வந்து ஃபிளைட்டை பிடிக்கணும். அந்த நேரத்துல போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்றாரு, அவரை வந்து வழிமறிக்கிறார். வழிமறிச்சு, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எனக்கு பசியா இருக்குது, எனக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க, இந்த இடத்துல சாப்பாடே கிடைக்கல அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு வந்து என்ன பண்ணணும் தெரியல. ஏன்னா ஃபிளைட்டை பிடிச்சே ஆகணும். அப்போ வந்து இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம ஸ்பீடா கார்ல போயிட்டு பக்கத்துல இருக்கிறதுல இருந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போறாரு. ஆனா போகும்போது என்ன பண்றாரு, ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டாரு இதனால. அப்போ பாத்தீங்கன்னா அவரை ஐயோ இப்படி மிஸ் பண்ணிட்டோமே நினைக்காரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் போற ஃபிளைட் என்ன ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு பாருங்க. பிரேக் டவுன் ஆகி அது வந்து ஒரு பெரிய விபத்துக்குள்ள ஆயிடுச்சு. இப்போ வந்து தேவன் வந்து ஒருவருக்கு நம்ம ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17. ஆமென். நீங்க ஏழை மக்களுக்கு இறங்குறத எப்படியும் அந்த நன்மை உங்க இடத்துல இம்மையிலே சரி மறுமையிலே சரி தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஏழை மக்களுக்கு